கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த நாளிலும் நாம் ஏதோ ஒரு காரியத்தை நீண்ட நாட்களாக ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் பதில் வர தாமதமாகும். அந்த தாமதம் எதற்காக வருகிறது? ஒருவேளை அது கர்த்தருக்கு சித்தமில்லையா? இல்லைன்னா கர்த்தர் நமக்கு அதற்கு பதிலாக வேறு ஏதாவது நல்லதை தருவதற்காக இந்த தாமதமா என உங்கள் மனதில் குழப்பத்தில் இருக்கலாம். இன்றைக்கு அந்த தாமதம் எதனால் என்று பார்க்கலாம். முதலாவது, நமக்கு பொறுமை இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கிறார். படிக்கும்போது தேர்வு எழுதுகிறோம், ரிசல்ட் வர நம்ம காத்திருக்கிறோம். தேர்தலில் வாக்களிக்கிறோம், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். ரயிலில் பயணம் செய்ய ரயில் வரும் வரை காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு பதில் வரவில்லை என்றால் கவலைப்படுகிறோம். ஒரு சிலர் கர்த்தரிடத்தில் கோபப்படுவதும் உண்டு. ஆனால் பைபிளில் தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறார். சங்கீதம் 41 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். இரண்டாவது, தாமதம் ஏன் என்று பார்க்கலாம். நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் வேறு நபர்கள் வரக்கூடாது. ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, ஊழியக்காரங்க கிட்ட இதை குறித்து கேட்கலாம், இல்லை நண்பர்கள் கிட்ட இதை குறித்து கேட்கலாம் என்று மனிதனை நம்பி போகிறோம். அவர்கள் ஆறுதலாக பேசுவது உண்டுதான். உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் உதவுகிறேன், கவலை வேண்டாம், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், பிரச்சனையை என்கிட்ட சொல்லிட்டீங்க தானே, நான் முடிச்சு தரேன். அப்படி ரொம்ப ஒரு நம்ப தகுந்த முறையில் பேசுவது உண்டு. அடுத்த நாள் நீங்கள் கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையை கண்டிப்பாக முடித்து தரேன்னு சொல்லி சொல்லி காலதாமதம் ஆகுமே தவிர எதுவும் நடக்காது தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை கவலையாக இருந்தாலும் கர்த்தரால் மட்டுமே தீர்வு தர முடியும். மனிதர்களை நம்ம நம்பி போகும்போது எதுவுமே நடக்காதுதான். ஏன்னா சாத்தான் கர்த்தருக்கும் நமக்குமான அந்த உறவை பிரிக்கத்தான் இப்படி தந்திரம் பண்ணுவான். நம்ம அப்படி போகாம முழுவதும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆகையால் மனிதனை நம்பி நாம் போகாமல் கர்த்தருக்கு மட்டும் காத்திருப்போம். மூன்றாவதாக, எதற்காக தாமதம் என்று பார்க்கலாம். நம்ம கூட தினம் இரவும் பகலும் வேதாகமத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் அதில் பதில் வரவில்லை, ஏன் என்று யோசிக்கலாம் தான். வேதாகமத்தை வாசிப்பது மட்டும் இல்லாமல் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். யாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:7 இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இரக்க குணம் இருக்க வேண்டும். தீங்கு செய்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மன்னிக்கும் சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் அருவருக்கும் காரியம் நம்மிடம் இருக்கக்கூடாது. தாழ்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடும் கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலேயும் உண்மையாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.